கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று எருசலேமுக்கு திரும்பின ஜனங்கள், நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே தேவன் எங்களை கைவிடவில்லை, எங்களுக்கு உயிர் கொடுத்தார், எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்க செய்தார் என்று சொல்லுவதை நாம் வாசிக்கலாம். நம்முடைய அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே நாம் சிக்கி இருக்கிறோம். இச்சை என்கிற அடிமை, பாவம் என்கிற அடிமைத்தனத்திலே, சுயம் என்கிற அடிமையிலே, பெருமை என்கிற அடிமைத்தனத்திலே நாம் சிக்கி இருக்கிறோம். நாம் அடிமைத்தனத்திலே சிக்கி இருப்போமானால் நம்மால் சுயாதீனமாய் எதையும் செய்யக்கூடாதவர்களாய் மாறி போய் விடுகிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். நாம் அடிமைப்படாதிருக்க வேண்டுமென்றால் தேவன் பாராட்டின கிருபையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் சுயமாய் எதையும் செய்ய முடியவில்லை என்றால் அடிமைத்தனத்தின் நிமித்தம் சத்ருவின் கை நம்மேலே ஓங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் தேவன் பாராட்டின கிருபையை நாம் நினைக்க வேண்டும். நாம் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமோ அதற்குத்தான் நாம் கிரியை செய்கிறவர்களாய் இருப்போம். அடிமைப்பட்டவனுடைய அடையாளங்கள் என்னவென்றால், அவனுக்கு சுயாதீனம் இல்லை, அவனுக்காய் பரிந்து பேசுகிறவன் ஒருவனும் இல்லை, அவனுடைய சத்தத்திற்கு அங்கு மதிப்பில்லை, சுதந்திரம் இல்லை, நன்மை இல்லை, அவனை விசாரிப்பார் இல்லை, அவனுடைய வேதனைகளை புரிந்து கொள்வதற்கு அங்கு யாரும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நாம் உட்படாமல் தேவன் நமக்கு கொடுத்த உயிரை நினைக்கவும், கொஞ்சம் பாராட்டின கிருபைகளை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வேதத்திலே நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிம்சோனை குறித்து தேவ திட்டமும் தரிசனமும் ஒன்றாக இருந்தது. இவன் நசரேயனாயிருப்பான், இவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் அவனுடைய பெற்றோர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் 16ஆம் அதிகாரத்திலே இந்த சிம்சோன் தெலீலாள் எனும் ஒரு ஸ்திரீயோடு கூட சிநேகமாயிருந்தான். அவளுடைய சிநேகத்திற்கு அவன் அடிமைப்பட்டதினாலே அங்கு தேவன் பாராட்டின கிருபையை அவன் நினையாமற் போக வேண்டியது இருந்தது. ஆனாலும் தேவன் அவனுக்கு பாராட்டின கிருபையினாலே அவனை எத்தனை முறை மேற்கொண்டாலும் அவனை தொட முடியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து அவனை சத்துருக்கள் மேற்கொண்டே இருந்தார்கள். முடிவாக அவன் தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்த வேண்டிய நிலை வந்தது. இப்பொழுது அவன் தேவன் கொடுத்த கிருபையை அவன் உதாசீனப்படுத்தினவனாக காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி இராதபடி தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இங்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இங்கு மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது, இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறாள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மாத்திரம் அடிமைகளாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் புத்திரராய் இருந்தால் சுதந்திரராய் இருக்கிறோம் என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாம் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். நாம் நம்மை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுப்போம். பிள்ளையாய் அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரங்களை சுதந்தரிப்போம். தேவன் பாராட்டின கிருபைகளை நாம் நினைத்து பார்ப்போம். நம்மளுடைய அடிமைத்தனத்தை சுமந்த இயேசுவை நாம் பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷனுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் மனுஷனுக்கு அடிமைகளாய் ஆகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்ட எங்கள் தேவனுக்கு நாங்கள் அடிமைகளாய் இந்த கால வேளையில ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.